பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தை போன வீடியோவில் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் என்னதான் பிசாசு நம்மளை உபத்திரவப்படுத்தினாலும், தேவன் நம்மளை பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தாலும் சபைக்கான நோக்கத்தை சபையானது நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற குறித்து நம்ம பார்த்தோம். பிசாசு ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது ஒரு ஜெயிக்கிற மாதிரியான வெறும் தோற்றம் தான். ஆனால் பிசாசால முழுசாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜெயிக்க முடியாது. கடைசியான வெற்றி தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உரியது அப்படிங்கிறத குறித்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் 7வது எக்காலம் ஊதப்பட்டது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதுவரைக்கும் 7 எக்காலங்கள் ஊதப்பட்டது. இந்த எக்காலங்களுடைய நோக்கம் தேவன் துன்மார்க்கமாக நடந்துட்டு இருந்த இந்த ரோமபுரியிட்டு இருந்து மனம் திரும்புதல் எதிர்பார்த்தார். ஆனால் அவங்க மனம் திரும்பலை. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம், 13வது அதிகாரம், 14வது அதிகாரத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான செய்தியை வச்சிருக்கார். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்குது. அது என்ன செய்தி அப்படின்னா, நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது நன்மை அப்படிங்கிறதும் தீமை அப்படிங்கிறதும் ரெண்டுமே யுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் நன்மையானது ஜெயிக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் சொல்லுது. இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் நன்மை அப்படிங்கிறது தேவனையும் அவருடைய பிள்ளைகளையும் குறிக்கிறதாகவும், தீமை அப்படிங்கிறது பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய பிள்ளைகளையும் குறிக்கிறதாகவும் இருக்கு. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள். அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இந்த இடத்துல யோவான் தரிசனத்தை பார்க்கறாரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியான அர்த்தத்தில் என்ன பண்ணாதீங்கன்னு எடுத்துக்காதீங்க. உருவகமாக அதனுடைய நோக்கமும் அதனுடைய அர்த்தத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இங்கே வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தில் யோவான் 2 அடையாளங்களை வானத்தில் பார்க்குறாரு. முதல் அடையாளம் ஒரு ஸ்திரீயை பார்க்குறாரு. இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தவள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு உண்மையான பெண்மணி சூரியன் அணிந்திருக்க முடியாது. அப்போ இந்த பெண்மணி யாரு? அவள் அணிந்திருந்த சூரியன் அப்படிங்கிறது யாரா இருக்கலாம்? அந்த பெண்மணியினுடைய தலையிலிருந்து கிரீடம் என்ன, 12 நட்சத்திரங்கள் என்ன, இப்படிங்கிறது எல்லாமே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தொடர்புடையதாக இருக்குது. தேவன் வேதாகமத்தில் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு சொந்தமானவங்களை தேவனுடைய மனைவியாகவும் ஒரு பெண்ணாகவும் பைபிளில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம ஏசாயா புஸ்தகத்தில் படிக்கும் போதும் எரேமியா புஸ்தகத்தில் படிக்கும் போதும் புதிய ஏற்பாட்டில் சபையை கூட இயேசு கிறிஸ்துனுடைய மனைவியாக ஒரு பெண்ணாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம படிக்கிற இந்த ஸ்திரீ அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது தேவனுக்கு உண்மையாக இருந்த அவருடைய ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய பெண்மணி அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு உண்மையாக இருந்த அவருடைய ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. எரேமியா புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இந்த இடத்துல இஸ்ரவேல் அடையாளப்படுத்தும் போது ஒரு கன்னிகை அப்படின்னு சொல்லிட்டு இங்க எரேமியா பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனநொந்தவளுமான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்போ ஏசாயாவும் கூட இதே மாதிரியான மொழி நடைய பயன்படுத்தியிருக்காரு. தேவனை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்குமான ஒரு விசேஷித்த உறவை காண்பிக்கக்கூடியதா இது இருக்கு. இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படிங்கிறது இந்த பெண்மணிக்கும் தேவனுக்குமா இருந்த ஒரு விசேஷித்த உறவை காட்டுது. தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னா தேவனுக்கு சொந்தமானவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு விசேஷமானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்திரீயை குறித்து விவரிக்கும் போது யோவான் இன்னும் சில விஷயங்களை பயன்படுத்துறார். என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துறார் பாருங்க. அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடங்கள் இருந்தன. அவள் தலைக்கு மேல
12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். 12 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எதை காண்பிக்கக்கூடியதா இருக்கும்? முதல்ல இந்த கிரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்குற கிரீடம் அப்படிங்கிறது வெற்றி பெற்ற ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு மாதிரி. இந்த 12 நட்சத்திரம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் 12 அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கு. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 12 அப்படிங்கிறது 12 கோத்திரம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 12 அப்படிங்கிறது 12 அப்போஸ்தலர்கள். இந்த 12 கோத்திரங்களும் 12 அப்போஸ்தலர்களும் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில முக்கியமானவங்களா இருந்தாங்க. 3 அப்படிங்கிறவங்க தேவனுடைய உண்மையான ஜனங்களை பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ 3வது வசனத்துல யோவான் இன்னொரு மிகப்பெரிய அடையாளத்தை பார்க்கிறார். 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்ப அடுத்தது யோவான் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளத்தை பாருங்க. இந்த அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடையாளத்துல யோவான் பார்க்கிறது பெரிய வலு சர்ப்பம். இந்த பெரிய வலு சர்ப்பம் அப்படிங்கறது யார் அப்படிங்கறத வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே யோவான் வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நாம் படிக்கும் போது இந்த பெரிய வலு சர்ப்பம் அப்படிங்கிறது பிசாசு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பிசாசை பத்தி விவரிக்கும் போது யோவான் என்னென்ன விதங்களை பயன்படுத்தி இருக்கார்? 7 தலைகளும் 10 கொம்புகளும் தன் தலையின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. முதல்ல அந்த வலு சர்ப்பத்தினுடைய நிறத்தை பொறுத்த வரைக்கும் அது சிவப்பு கலர்ல இருக்கு. சிவப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சிவப்பு அப்படின்னாலே ரத்தம். பரிசுத்தவான்களோட ரத்தம் சிந்தப்படுவதற்கு பிசாசு காரணமா இருக்கிறான். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிசாசை பத்தி விவரிக்கும் போது பிசாசு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் அப்படின்னு படிக்கிறோம். பிசாசினுடைய தன்மையை பிரதிபலிக்கிறதுக்காக இங்க பெரிய வலு சர்ப்பம் சிவப்பு கலர்ல இருந்தது அப்படின்ட்டு யோவான் சொல்றாரு. இது உண்மையான பெரிய வலு சர்ப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. யோவான் பிசாசினுடைய தன்மையை பிரதிபலிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். எப்படி வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல தேவனுடைய உண்மையான ஜனங்களை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு அந்த ஸ்திரீனை அணிந்திருந்தால் அப்படின்னு சொல்லி இருக்குதோ, அதே போல வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல இங்க பிசாசை அடையாளப்படுத்துறதுக்கு அவனுடைய தன்மையை காமிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதே மாதிரி தான் பிசாசு இருப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த பெரிய வலு சர்ப்பம் 7 தலைகளை உடையது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 7 தலை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் மாத்திரமல்ல, யோசிக்கக்கூடிய இடம் தான் தலை. இப்போ 7 தலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிசாசு எவ்வளவு புத்திசாலியா தந்திரசாலியா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானுடைய தன்மையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் புத்திசாலியா இருக்கு. அவனுக்கு என்னுடைய பலவீனம் என்ன அப்படின்னு தெரியும், உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரியும். இந்த இடத்துல கையை வைக்கிறதன் மூலமா நம்மள அவன் கஷ்டப்படுத்த முடியும், தோல்வி அடைய முடியும் அப்படின்னு அவன் தெரிந்தவனா இருக்கு. ஊழியத்தை என்ன பண்ணா தடை பண்ண முடியும் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்போ பிசாசனுடைய புத்திசாலித்தனத்தை அடையாளப்படுத்துறதுக்கும் அவனுடைய கொடூரமான தன்மை அடையாளப்படுத்துறதுக்கும் இங்க 7 தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோவான் பயன்படுத்துறார். 10 கொம்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கொம்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மிருகத்தையோ ஒரு விலங்கையோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கொம்பு அப்படிங்கிறது அதனுடைய வல்லமையை காண்பிக்கக்கூடியதா இருக்கு, அதுக்கு இருக்கிற சக்தியை காண்பிக்கக்கூடியதா இருக்கு. இங்க பிசாசுக்கு 10 கொம்புகள் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, கொம்பு அப்படிங்கிறது வல்லமையையும் அதிகாரத்தையும் விளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ பிசாசுக்கு குறிப்பிட்ட வல்லமையும் அதிகாரம் இருக்கு, தேவனுக்கு கொடுத்திருக்காரு. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல படிக்கும்போது பிசாசு இந்த ஆகாயத்தின் அதிபதி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம படிக்கும்போது வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த பூமியில பிசாசுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. இந்த அதிகாரங்களை வைத்து அவன் தேவனுடைய பிள்ளைகளையும் சபையையும் தேவனுடைய சத்தியத்தையும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டிருப்பார். இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய தலையில 7 கொம்புகள் இருந்து நம்ம படிக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி அடையாளப்படுத்தும் போது 7 கொம்புகளும் பிசாசுக்கு 10 கொம்புகளையும் இங்க யோவான் பயன்படுத்தி இருக்காரு. 7 அப்படிங்கிறது முழுமையான வல்லமையை காமிக்கிறது. ஆனா 10 அப்படிங்கிறது முழுமையான வல்லமையை காமிக்காம ஒரு குறிப்பிட்ட வல்லமையை அங்க காமிக்கக்கூடியதா இருக்குது. பிசாசுக்கு வல்லமை இருக்குது,
அவனுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் இயேசுவோடு ஒப்பிடப்படக்கூடியது கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேலான அதிகாரம் உடையவராக இருக்கிறார். பிசாசு உபத்திரவப்படுத்த முடியும், கஷ்டப்படுத்த முடியும், ஆனால் ஜெயிக்க முடியாது. இப்போ அடுத்தது பிசாசனுடைய அடுத்த தன்மையை பிரதிபலிக்கும் போது அந்த வலு சர்ப்பத்துக்கு 7 முடிகள் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். இந்த முடிகள் அப்படிங்கிறது கிரீடம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம படித்த கிரீடம் அப்படிங்கிறது வெற்றி பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரீடம். ஆனால் இந்த இடத்துல முடிகள் அப்படின்னு நம்ம படிக்கிற கிரீடம் அப்படிங்கிறது வெற்றி பெற்றவருக்கு கொடுக்கக்கூடிய கிரீடம் கிடையாது. இந்த கிரீடம் அப்படிங்கிறது ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ சட்டத்தின்படி அந்த ராஜா இறந்ததுக்கு பிறகு மூத்த பையன் ராஜாவா மாறணும். ஆனா இளைய பையன் இருக்கிறார். இப்போ இந்த இளைய பையனும் ஒரு இளவரசன் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு கிரீடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்க கீழே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற சில பேருக்கு சில கிரீடங்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கிரீடம் அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய கிரீடம். அது வசனம் பாருங்க. அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ யோவான் அடுத்தது விவரிக்கும் போது இந்த வலு சர்ப்பம் சும்மா இருக்கல. இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. இந்த நட்சத்திரங்களை விழ தள்ளிற்று அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் அந்த 12 நட்சத்திரங்களை குறித்து நம்ம படித்தோம். ஆனால் இந்த இடத்துல இந்த வலு சர்ப்பம் நட்சத்திரங்களை பிடித்து கீழே தள்ளி போட்டது அப்படி படிக்கிறோம். அதாவது தன்னுடைய நோக்கத்தில் அவன் முன்னேறி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தவறுவதற்கும், சத்தியத்தை விட்டு கள்ள உபதேசத்துக்கு போகிறதுக்கும், இல்லை விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கும், அவங்க உபத்திரவப்படுவதற்கும் பிசாசு காரணமா இருக்கிறான் அப்படிங்கிறது காண்பிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது இந்த பிசாசு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வலு சர்ப்பம் அடுத்தது ஸ்திரீயை குறி வைக்குது. இந்த வலு சர்ப்பத்தினுடைய நோக்கமே அந்த ஸ்திரீயின் மேல இருந்துட்டே இருக்குது. அப்போ இந்த ஸ்திரீ அப்படிங்கிறது யார் அப்படின்னு நமக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இந்த ஸ்திரீயை அழிக்கணும் அப்படிங்கிறது இந்த வலு சர்ப்பம் குறியா இருக்குது. ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கா. 5வது வசனம் பாருங்க. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசன இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த இடத்துல 5வது வசனத்துல அந்த ஸ்திரீ அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளையா இருந்தாங்க அப்படின்னா, அந்த பிள்ளையின் மூலமா வந்தது யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து. இந்த ஸ்திரீ அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் மூலம் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படிங்கிறது காண்பிக்கக்கூடியதா இருக்குது. இது மரியாளையோ அல்லது மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு ஆராதிக்கப்பட பாத்திரவான் அப்படிங்கிறது குறிக்கல. 6வது வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. யோவான் எதை சொல்ல வர்றாரு உங்களுக்கு புரியுதா? அதாவது யோவான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் பிரதிபலிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் மூலமா இந்த பூமிக்கு வந்தாரு. பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றான், கஷ்டப்படுத்த முயற்சி பண்றான். ஆனா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரட்சிப்பை கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவ பிசாசு அழிப்பதற்கு முயற்சி பண்ணாலும் அவர் மரணத்தை ஜெயிச்சு தேவனுடைய வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ பிசாசினுடைய நோக்கம் எங்க இருக்குது அப்படின்னா, குழந்தை தேவனுடைய இடத்துக்கு போயிருச்சு. ஆனா இந்த பூமியில இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீயை அழிக்கணும் அப்படிங்கிறத பிசாசு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் பிசாசினுடைய முக்கியமான நோக்கம் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளை அழிப்பதாக தான் இருந்துட்டு இருக்கு. தேவன் அந்த ஸ்திரீயை போஷிக்கிறதுக்காக ஒரு இடத்த வச்சிருக்காரு. இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல் செய்தி, பிசாசை சாதாரணமாக எடுக்காதீங்க. அவன் ரொம்பவும் மோசமானவன், ரொம்பவும் ஆபத்தானவன். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு படிக்கிறோம். பிசாசு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அவர் நம்மளை போஷிக்கிறதுக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் விட்டுறாதீங்க அப்படிங்கிற முக்கியமான செய்தியை கொடுக்குது. அடுத்த வீடியோல வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 7
450218883.